ஹாய் சொல்லு. ஹாய். உன் தலகாணியில் வச்சுக்கல நீ. உன் தலகாணி வேண்டாமா? ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம vlog போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் ஷார்ட்ஸ் தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க, அக்கா லாங் வீடியோ போடுங்கக்கா போடுங்கக்கான்னு. இதே தான் நானும் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். தம்பியை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல. ஷார்ட்ஸ் எடுக்கிறதே ரொம்ப போராட்டமாக இருக்குது. ஸோ லாங் எடுக்கணும்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆகிடும். அது வந்துட்டு ரொம்ப முடியல, கஷ்டமாகவும் இருக்குது. தம்பியை வச்சுட்டு நான் ஏதாவது வேலை பார்த்தேன்னா வினோத் தம்பி வச்சுக்கிறான், தம்பி நான் வச்சுருந்தேன்னா வினோத் வேலை பார்த்துட்டு இது மாதிரி போகிறதுனால விலாகே எடுக்கவே முடியல. ஸோ இன்றைக்கி விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 நாளில் திவ்யோட பர்த்டே வருது. ஸோ அவனுக்கு வந்துட்டு இந்த நிறைய திங்ஸ்லாம் சொல்லியிருக்கான், அம்மா எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், நம்ம பட்ஜெட்டுக்கு எதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும் அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த விலாகில் ஒன்று அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவரை பார்த்துட்டு வருவோம். காலையிலே எழுந்திரிச்சதுலேருந்து ஒரே சிரிப்பு மலை தான். நிவியும் சரி திவியும் சரி எழுந்திரிக்கும் போதே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே தான் எழுந்திரிப்பாங்க 2 பேருமே. அவனுமே அப்படி தான். எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய். உன் தலகாணியில் வச்சுக்கல நீ. உன் தலகாணி வேண்டாமா? வேண்டாமா? வேணுமா? உன் தலகாணி வேணுமா? எப்படி பார்க்குறான் தலகாணி, எப்படி பார்க்குறான்? தோருக்கு. திவி என்ன பண்ணிகிட்ருக்க? செல்லு பார்த்துட்ருக்கியா? செல்லு பார்க்குறதெல்லாம் வேறு என்ன பண்ணிகிட்ருக்க? அதான் அவன் ஆல்ரெடி உன்னை பார்த்து பயந்துட்டுருக்கான்டா வேறு. சரி, இன்றைக்கி என்ன வேணும் உனக்கு? இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் ஃபஸ்ட்டு சொல்லு. என்ன கிஃப்ட்டு? ட்ரெஸ் எடுத்துட்டு கேக் வாங்க போறோம். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே இப்படி கேக் வாங்கினா வீணா போயிடாது சொல்லு. ஆர்டர் பண்ணுவேன். கேக்கை வந்துட்டு நம்ம புக் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கேன், முதல் நாள் வாங்கிட்டு வந்துடலாம். இல்லை ட்ரெயினை புக் பண்ணி போறியா? புக் பண்ணுற மாதிரியே சொல்கிறேன். இல்லை தங்கம், அப்படி தான் சொல்லணும். கேக்கை வந்து நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து புக் பண்ணி வச்சாதான் அந்த கேக் கிடைக்கும். சரி, வேறு என்ன வேணும்? வேற ஒன்றும் வேணாம். சாக்லேட்லாம் வாங்கிடுவோம். வேறு என்ன வேணும்? வேறு ஒன்றும் வேணாமா? ட்ரெஸ்லாம் உனக்கு வேணாமா? இப்போ தெரியுமா ரொம்ப பிடிக்கும் சாக்லேட் வந்துட்டு பர்த்டேவுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும், அந்த பிளேட்ல போட்டு கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுதான் உன்னோட ஆசையே. என்னவோ தெரியலடா, உன் பர்த்டே வரும்போதுலாம் லீவா போயிடுது. இன்னைக்கு வந்து இப்பதான் எக்ஸாம் முடிஞ்சுதா, லீவ் விட்டுருக்காங்க. எத்தனை நாள் லீவுலாம் தெரியல, ஆனா லீவ் விட்டுருக்காங்க. கரெக்டா லீவ்ல பர்த்டே வருது. ஏன் தங்கம்? லீவ்ல பர்த்டே வருது. என் ஜாக்கெட் கொடுக்க முடியாது. எந்த வருஷமும் ஸ்கூல்ல போய் ஜாக்கெட் கொடுக்கவே இல்லை. சரி, அப்புறம் வேற என்ன? கிறிஸ்மஸ்க்கு உனக்கு என்ன வேணும்? நாளைக்கு கிறிஸ்மஸ் தானே. நாளைக்கா? உன் பர்த்டேக்கு முதல் நாள். அதுக்கப்புறமா உன் பர்த்டேக்கு முதல் நாள்னா முந்தின நாள். பர்த்டே நாளைக்குன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு நம்ம அட இவன் வேற யாரா? இன்னும் 3 நாள் இருக்குடா, இன்னும் 2 நாள் இருக்குடா. மணி ஆயிடுச்சுடி, இப்போ போனால் தாண்டி கரெக்டாக இருக்கும். வரத்துக்கு சாயந்தரம் ஒரு 3 மணிக்குள்ளே வந்துடலாம். எனக்கு சோறு தான் முக்கியம். ஃபஸ்ட்டு சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் அப்படி பைத்தியம். சமைச்சிட்டோன்னா வச்சிங்களேன், இதே பிரச்சனை தான் நமக்கு. எப்போ பார்த்தாலும் நீ இப்படியே சொல்லிட்டு இதனாலே டைம் ஆயிடுது. நான் தம்பி கொஞ்சம் அழுதுட்டு இருந்தானா, அவனை சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சமாதானப்படுத்தி நான் கொஞ்ச நேரம் வந்துட்டு குழம்பு வச்சுக்கிறேன், நீ அது வரைக்கும் படுத்துக்கோ சொல்லிட்டு வராது. ஆமாம், நான் சொன்னால் கேட்பான் அவன். அது என்னமோ தெரியல, ஐயோ மாற்றி போட பார்க்கணும் பற்றி அவன்கிட்ட பேசிக்கிட்டு. அது என்னமோ தெரியல, நான் அவன்கிட்ட நான் மனசில் நினச்சேன்னா வச்சிங்களேன், அது அப்படியே அவனுக்குள்ளே கெஸ் ஆகிடும் போல இருக்குது. சரி, எத்தனை மணிக்கு கிளம்பலாம்? 3 மணிக்கு கிளம்புவோம். 3 மணிக்கா? ஏன் 3 மணிக்கு கிளம்பி என்ன பண்ண போகிறேன்? நைட் ஷோ அங்கே ஓட்ட போறியா என்ன? டைம் ஆகிடும் எப்படியா இருந்தாலும். இப்போ 3 மணின்னு சொல்கிறேன் இல்லையா, அது கரெக்டாக 3 மணி ஆகிடும் பாரு. நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி போக ட்ரை பண்ணுவோம். இருந்தாலும் முடியாது, ஏன்னா நான் இன்னும் கிளம்பல, குளிக்கல. அவங்கள குளிப்பாட்டி கிளப்புறதுக்கு ஒரு வழி ஆகிடணும், லேட்டாக ஆகிடும். நான்லாம் வந்துட்டு ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா வச்சுங்களேன்,
எங்கே விரவு பொறுக்க போகலாம், எங்கே பஞ்சு எடுக்க போகலாம், என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு யோசிப்பேன். அது மாதிரிலாம் இருப்போம் நாங்கள் சின்ன பிள்ளையில. இப்போலாம் எந்த செல்லில் பார்க்கலாமா, டிவியில் பார்க்கலாமா, இதுதான் இதுங்களோட வேலையாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க இல்லை வினோம். நான் சின்ன பிள்ளையில அவ்வளோ ஜாலியாக வெளியில தான் சுற்றிக்கிட்டே இருப்போம். எங்கே பார்த்தாலும் அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணி சுற்றிக்கிட்டு இருப்போம். இவெல்லாம் தனியாக இருக்கான். ஆமாம், தனியாக. ஆனால் அந்த திவிக்கு என்ன சிங்கிளாக இருக்கிறதுனால துணைக்கு ஆள் இல்லாதனால தனியாகவே இருக்கான். ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும். அம்மா எனக்கு விளையாடுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ தம்பி வந்துட்டு எப்போம்மா வருவான், எப்போம்மா என் கூட விளையாட வருவான், வாடா விளையாடன்னு அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். இன்னும் 1 வயசு ஆகட்டும், உன் கூட விளையாட ஏன்டா வந்த அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லுவேன். அந்த அளவுக்கு உன்னை டார்ச்சர் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த லைஃப்லாம் அவன் ரொம்ப மிஸ் பண்ணுவான். நாங்களாம் இருந்த மாதிரிலாம் அவன் இல்லை. அதை நினைக்கும் போது எனக்கு தான் கவலையாக இருக்குது. இதெல்லாம் அவன் அனுபவிக்கவே இல்லையே அப்படிங்கிறது. இன்றைக்கி என்ன குழம்புனே சொல்லாமல் நான் மட்டும் வைக்கிறேன் பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு. மட்டன் காலையிலே போய் இன்னும் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ கழுவி எடுத்து வந்து குக்கரில் வேக வச்சுட்டேன். முன்னாடியே நான் குழம்பு வச்சிட்ருக்கேன். குழம்பு வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி அதுக்கப்புறம் தான் ஷாப்பிங் போவோம். ஆமாம், சாப்பிட்டுட்டு தான். அது வந்துட்டு இன்னைக்கு போக முடியுதான்னு வேற தெரியல இன்னும். ஏன்னா ரோட்டில் வேற மண்ணு கொட்டி வச்சிருக்காங்க. பிளான் எல்லாம் சொதப்புது. இப்படி தான் சொதப்பம் இங்கே இருக்கு. எந்த பிளான் போட்டாலும் ஒழுங்காகவே நடக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே வந்துட்டு 4 அடி சந்து தான் நம்ம காரு போகிறது, நம்ம ரோடு. அதில் வந்துட்டு நிறைய மண் அடித்து வச்சுருக்காங்க. இப்போ எப்படி போக போகிறோன்னு தெரியல. அள்ளிக்கிட்டு இருக்காங்க. 3 மணிக்குள்ளே அள்ளிடுவாங்களா இல்லை எப்போ அள்ளுறாங்கன்னு தெரியல. அள்ளிட்டாங்கன்னா இன்னைக்கு போகலாம். அதுவே மனசு கஷ்டமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது. திவிக்கிட்ட இதை சொல்லவே இல்லை. அது வந்து அவனுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. மண்ணு கொட்டின கார் போகாது அப்படின்லாம் தெரியாதுல்ல. ஏதோ போக போகிறோம் வெளியில், அப்படி ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஹாப்பிலே இருக்கான். ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல. 3 மணிக்கு அப்புறம் பார்ப்போம். எதுக்கும் நம்ம கிளம்பிலாம் இருப்போம். போக முடிஞ்சால் போவோம், இல்லைன்னா வீட்டிலே என்ன பண்ணுறோங்கிறத பார்ப்போம். பிளான் எல்லாம் சொதப்பிடும் போல இருக்கு. வெளில போகணுன்னு சொன்னாங்க. வெளியில் பார்த்தே இல்லையா மண். எப்படி போகிறது, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சாப்பிட்டுட்டு எதுனாலும் யோசிப்போம். ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் முக்கியம். பார்த்தே இல்லையா அது? அவருக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். ரொம்ப பிடிக்கும். ஐயோ தட்டை உடச்சிடும் போது இன்னைக்கு. தட்டை உடச்சிட போகுது இன்னைக்கு. கடி வைப்பு எலும்ப என்னாலே கடிக்க முடியாது. ஐயோ பார்த்து பொறுமையா ஊறி பல்லு போயிடும். கடிக்க கூடாது, ஊறினும். இந்த வரேன். The next day. போலாமா? போட்டுக்கிட்டியா? நேற்று நம்ம பிளானே வந்துட்டு கேன்சல் ஆகிடுச்சு. ரோட்டில் வந்துட்டு மண்ணு கொட்டி கிடந்ததுனால நம்ம நேற்று வெளில எங்கேயுமே போக முடியல. ஸோ இன்றைக்கி தான் அந்த பிளானை வந்து கண்டினியூ பண்ணுறோம். நேற்று ஃபுல்லாக சொதப்பிடுச்சு. இப்போ தான் ரோடு பார்க்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நல்ல வேலை நேற்று அள்ளி கொட்டிட்டாங்க. அவ்வளோ ஏன் இல்லைன்னா நீங்கள் அவ்வளோதான் கூட கொட்டிட மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆமாம், நம்ம வந்துட்டு இப்போ சிதம்பரம் போகிறோம். ஆமாம், சிதம்பரத்தில் போயிட்டு தான் நம்ம வந்துட்டு திவிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்புறம் அவன் ஏதோ கேட்டிருக்கான். அந்த ஸ்டார்ஸ் இந்த மாதிரி இந்த கிறிஸ்மஸ்க்காக. ஆமாம், அதெல்லாம் வந்துட்டு வாங்கணும். அப்புறம் வந்துட்டு கேக்கு ஆர்டர் பண்ணணும். என்ன எனக்கு உனக்கு பர்த்டே வரும்போது நாங்கள் வாங்கி தரோம். ஆமாம், அண்ணா வாங்கி தந்துடுவோம். சரியா? எங்கே போகிறது தெரியுமா? என்ன இன்னைக்கும் அதே மாதிரி வச்சுருக்காங்களே. பொங்கல் வேலை அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல இருக்குடா. இன்னும் போயிடுவாங்களா யார் தெரியலையே. ஓ இடிக்கும். அக்கா இடிக்குங்கக்கா லைட்டா. இதே இந்த பக்கம் இடிக்குன்னு நினைக்கிறேன். ஓரமாக மட்டும் எடுத்துங்க போதும், ரொம்ப வேணாம். இருங்க பார்க்குறேன். அப்படியே பார்க்குறீங்களா அந்த சைடு? இடிக்குமா? ரோட்ல போறதுக்குள்ள விடிஞ்சிரும். அவங்க மேலே நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. இடமும் இல்லையா, அதனால வந்துட்டு வெளியில தான் வந்து காய வச்சாகணும் ரோட்ல. அதனால வெளில போடுறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்துட்டு வழி விடுங்கன்னு சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எடுத்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருவாங்க. என்ன ரோடு சின்னதாக இருக்குது. ஆமாம், இந்த சைடில் ரோடு அதிகமாக நல்லா பெருசாக இருக்கும். அந்த சந்தில் மட்டும்தான்.
கிறிஸ்மஸ் ட்ரெஸ்லாம் வாங்க வேணாம். வேற என்ன ட்ரெஸ் வேணும்? பர்த்டேக்கு மட்டும் ட்ரெஸ் வாங்கினா போதும். ஏந்திவி வாங்கணும். அவன் எப்படி வந்துட்டு ஒத்துப்பான்? சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவான். நம்ம சிதம்பரம் வந்துட்டோம். கேக்கு கடைக்கிட்ட தான் நின்றுட்டு இருக்கோம். நம்ம கேக் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து திவிக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு திவிக்கு ட்ரெஸ் எடுத்து அதுக்கப்புறம் எனக்கு தான் டிஷர்ட்டு இன்னொங்கிட்ட இல்லையா, சரி அப்படியே ஃபஸ்ட்டு அவனுக்கு பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதே ஒயிட்டுன்னா பாருங்க, அப்படிலாம் வேணாம், விட்டுருங்க. ஒயிட்டு தான் எனக்கு தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு. ஒயிட்டு 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 எப்போ பாரு ஒயிட்டே கேட்குறியே, துவைக்கிறது யாரு? திவி திவி தாங்க திவி திவி அப்பா ட்ரெஸ்ஸு தூக்குமா? நமக்கு எடுத்துருக்கேன் அப்படியே அப்பாவுக்கு எடுத்துக்கிட்டுமா சொல்லுதாங்க. அம்மா கிடையாது. சரி ஓகே, அப்பாவுக்கு வேணாம்ல. நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டு சாப்பிடுவோம். ஆமாம், சோறு சோறு சோறு. நேற்று விலாகில் என்ன சொன்னீங்க? சாப்பாடு வெளியில் போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. இன்றைக்கி சாப்பாடு என்னங்க பண்ணுறது? காலையில் கிளம்பி வந்தோம், இப்போ பசி வந்துடுச்சு, சாப்பிட்டு தான் ஆகணும். வெளியில் என்ன பண்ணுறது? பசங்களை வச்சுட்டு பால் வேறு கொடுத்துட்ருக்கா. அப்போ நான் கரெக்டான டயத்துக்கு சாப்பிடணும் இல்லையா? சாப்பிடணும் ஃபஸ்ட்டு. ஆமாம், பசிக்கு எங்கே சாப்பிட்டா நான் வயிறு ஃபுல் பண்ணிக்கணும் இல்லையா? ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது நல்லா போனோன்னே போட்டுக்கிறதுக்கா இதுக்கும் நல்லாயிருக்கும். இது நல்லா இருக்குல்ல பாரு. என்கிட்ட கம்மி நல்லா இருக்கு. இன்னும் இந்த கலர் எடுக்கும்னு நினைக்கிறேன். இது கம்மி பின்னாடியே உனக்கு டிசைன் போட்டிருக்குடா. இது என்னது? இது ஏதோ போட்டிருக்குது. ஏது முட்டைக்கண்ணாவா? ஸ்பேஸ்க்கா? எப்போ ஒரு வழி ஆகிட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்குள்ள திவிக்கு லேடிஸுக்கு எடுக்கிறது தான் லேட் ஆகும்னு பார்த்தா ஜென்ஸுக்கு எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகுது. ஏன்னா ஒரு என்ன கலர் எடுக்கிறது, டிசைன் என்ன பார்த்து, லேடிஸுக்குனா டிசைன்லாம் கரெக்டாக தெரியும், பார்த்து எடுத்துடலாம். இவங்களுக்கு எடுக்கவே முடியல. எடுத்துட்டு ஒரு வழியாக வந்துட்டோம். பசி தாங்க முடியல. அதுக்கு ஆப்போசிட்லேயே கடை இருந்துச்சா, அப்படியே வந்தாச்சு. வந்துட்டு சாப்பிட வந்திருக்கோம். இன்னும் ஆர்டர் என்ன பண்ணிடுறது? என்ன சாப்பாடு சொல்கிறது? 2 தடவை அந்த பொண்ணு வந்து நின்றுட்டு போயிட்டாங்க. நம்ம தான் சொல்லலை. நீ ஹேண்ட் வாஷ் பண்ண போயிட்டேன், நான் தம்பியை பார்த்துட்டு இருந்தேன். சொல்லு. மீல்ஸ் 2 சொல்லிடுமா? மீல்ஸ் இல்லைன்னா வேற என்ன இருக்கு? தம் பிரியாணி என்ன இருக்குன்னு கேட்டுங்க. தயிர் மணி 3 ஆகுதுல்ல. சொல்லிட்டு நாங்கள் 2:30 மணிக்கெலாம் வந்துட்டோம். ஆனால் மீல்ஸ் இல்லை. ஹேண்ட் வாஷ் பண்ண போறியா? பார்த்து பொறுமையாக வெறுந்தட்டை கொண்டாந்து வச்சோன்னா ஏதோ பெருசாக கொண்டாந்து வைக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் பார்க்கறதுக்குலாம் செம்மையாக தானே இருந்துச்சு. அப்படியே தயிர் கொள்ளைவா அப்படி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா கொலைவா போட்டு பால் ஊற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாகவேங்க நான் வந்து எப்படி தயிர் சாதம் கிளறணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தயிர் ஊற்றுவேன், கொஞ்சம் காய்ச்சி நான் பால் ஊற்றி தம்பிக்கு கிளறி ஸ்கூலுக்கு கொடுப்பேன். அது நல்லாயிருக்கும். ஒரு சில டைம் தம்பிக்கு என்ன பண்ணுவேன், காய்ச்சி நான் பாலை மட்டும் ஊற்றி கிளறி கொடுத்துருக்கேன், சாப்பிட்ருக்கான். திவிக்கு ஞாபகம் இருக்கா? டெய்லியுமே தயிர் சாதம் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போ தயிர் சாதம் பண்ணாலும் சொல்லிவிட்டாங்க வேற. ஐயோ, இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா பால் சேர்த்துக்கிட்டா அவ்வளவு நல்லது தெரியுமா? இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு இப்போதான் வந்தது. நான் பறக்க சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா தான் சீட்டுக்கு வருது. ஆமாம்,
யாருக்கு ஃபஸ்ட்டு வரணுமோ அவங்களுக்கு லாஸ்ட்டாக வருது. எனக்கு இந்த மாதிரி காய்கறிலாம் சேர்த்து சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காய்கறியாக சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாம்பாரில் இருக்க காய்கறிலாம் அப்படி சாப்பிடுவோமே வந்துட்டு. இந்த காய்கறி ஆமாம், நான்வெஜ்னாவே வந்துட்டு பயப்படுவாங்க. சாதம் கொஞ்சமாக எடுத்துக்கணும், காய் அதிகமாக எடுத்துக்கணும். ஆமாம், நான் இப்போ அதிகமாக பேசினாலும் சாப்பிட முடியாது. சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேங்க, நம்ம ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தாச்சு. ட்ரெஸ்ஸை எடுத்ததை அங்கே வந்து காமிக்கவே முடியல. ஸோ இப்போ காமிக்கலான்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒருத்தவர் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறாரு, இன்னொருத்தவர் அங்கே முக்கிட்டு இருக்காரு. ஸோ சவுண்டு விட்டுக்கிட்டே அவன் மட்டும் விளாண்டுட்டு இருக்கான். ஸோ நான் அதுக்குள்ளே வந்துட்டு அழுகுறதுக்குள்ளே உங்கள்கிட்ட எல்லா ட்ரெஸ்ஸையும் காமிச்சிடுறேன். திவிக்கு மட்டும்தான் எடுத்தோம். நிவிக்கு அங்கே எதுவுமே செட்டே ஆகலை. நிறைய தடவை பார்த்தேன், எதுவுமே செட் ஆகலை. வினோவுக்கும் பார்த்தோம், வினோவுக்கும் சுத்தமாக செட் ஆகலை. இப்போ திவிக்கு மட்டும் அவனுக்கு என்னமோ தெரியல, அங்கே அமைஞ்சு போயிடுச்சு. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இது வந்துட்டு ஒரே ஒரு பேண்ட் மட்டும் எடுத்தேன். இந்த கலர் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஷார்ட்ஸு, இதுவும் நல்லா இருக்குது, கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த டவுசர் எடுத்ததுலேருந்து வந்ததுலேருந்தும் சரி, இதை நான் போட்டுக்கணும், நான் இதை போட்டுக்கணும். என்னன்னு தெரியல, இதில் என்ன இருக்குன்னே தெரியல. இதை நான் போட்டுக்கணும்னு ஹோம்ஒர்க்கை பரபரப்பாக எழுதிட்டு இருக்கான். அப்படி இதில் என்ன இருக்கு உனக்கு? பிடிச்சிருக்க? இது உனக்கு பிடிச்சிருக்கா? இன்னைக்கு நீ இதுல கையே வைக்க கூடாது. ஓகே, நான் சொன்னேன் காங்யாச்சா வந்துட்டு கவு வரைக்கும் 2 டைம்ஸ் எழுதணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு தடவை தான் எழுதியிருந்தான். இன்னொரு தடவை நீ எழுதினா அதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட கேட்டான், அம்மா இதை நான் போட்டுக்குவா அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் சொன்னேன் இன்னொரு தடவை நீ எழுதிட்டினா இதை நான் போட்டுக்கலாம் அப்படின்னேன். அதனால பரபரப்பாக எழுதிட்டு இருக்கான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 டிஷர்ட்டா 550 ரூபான்னு சொன்னாங்களா. ஸோ அப்படியே 3 இந்த கலர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே இவங்க 2 பேரும் தான் செலக்ட் பண்ணது. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. க்ரீனு, எல்லோ, நேவி ப்ளூ செம்மையாக இருக்குது, பிடிச்சிருந்து. எல்லோ வந்துட்டு திவிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் அவனுக்கு பிடிக்காது. க்ரீன் தான் பிடிக்கும் அவனுக்கு. அடுத்தது பர்த்டே ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். எது வேணாலும் போட்டுக்கலாம். 3 கலர் இருக்குது. 3 கலர் பர்த்டேக்கும். இதில் எது பிடிச்சதுனால தான் நம்ம எடுத்து. ஆமாம், பிடிச்சதுனால தான். அதுவும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எங்கேயாவது போனோம்னா வச்சுக்கோங்க ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அவனுக்கு செட்டே ஆகாத மாதிரிலாம் இருந்துச்சு. ஆமாம், இது மாதிரி எடுக்கலாமே. ஏன்னா கோட் ஷூட்டு எங்கே பார்த்தாலும் போட்டு போக முடியாது. எங்கேயாவது ஒரு தடவை தான் போட்டு போகலாம், இல்லைன்னா அது அப்படியே பீரோவில் தான் இருக்கும். அதனால தான் சரி எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போன வருஷமும் அதே மாதிரி எடுத்தோம். டிஷர்ட் தான் எடுத்தேன். இந்த தடவை தலையில் மாட்டுற மாதிரி வேணுமா, அதுதான்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஸோ அதனால ஒரு 3 எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டோம். பர்த்டேவுக்கு வந்து நேற்றே எடுக்க வேண்டியது, அதான் ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. மண்ணுக்கொட்டி அதெல்லாம் பண்ணதுனால நேற்று விலாகை கம்ப்ளீட் பண்ணவே முடியல. அதனால இன்றைக்கி ஆகிடுச்சு. ஸோ இந்த விலாகை நீங்கள் நாளைக்கு தான் பார்ப்பீங்க. அவனுக்கு பர்த்டே வந்துட்டு 26th தான் அவனோட பர்த்டே. கிறிஸ்மஸ் வந்துட்டு அவருக்கு செலிப்ரேட் பண்ணணும்னு வேற சொல்லிகிட்டு இருக்கான். பார்ப்போம் என்ன அடுத்த விலாக் என்னங்கிறத அடுத்தது பார்ப்போம். இந்த விலாக் அவ்வளோதாங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.